ഹായ് ഹാപ്പി ഓണം മൈ ചാനൽ വ്യൂവേഴ്സ്. എന്നോട് എല്ലാ ചാനൽ വ്യൂവേഴ്സിനും ഓണം പண்டிകை നൽവാഴ്ത്തുക്കൾ. സമ്പത്തിന്റെ, സമൃദ്ധിയുടെ, ഐശ്വര്യത്തിന്റെ, ആരോഗ്യത്തിന്റെ பொன்னோணம். இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடின இன்றைய நாள் நமக்கு மாவேலி தம்புரானை வரவேற்கிறதுக்காக நமக்கு பூக்கோலம் எல்லாம் போட்டு ஓணம் சദ്യ எல்லாம் பண்ணணும். அதுக்காக நான் நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. நான் பூவெல்லாம் போட போகுது. அதுக்கு முன்னாடி என்ன சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணணும் இல்லையா, நமக்கு ஓணம் ரெசிபியும் ஷேர் பண்ணணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்குது. நமக்கு இந்த ஓணம் தினமாய இன்றைய நாள் நமக்கு மாவேலி தம்புரானை வரவேற்கிறதுக்காக நல்ல ஒரு ஓணம் சദ്യ பண்ணணும். அதுக்காக நான் பூக்கோலம் போடணும், ஓணம் சദ്യ எல்லாம் பண்ணணும். அதுக்காக நான் ஓணம் சദ്യ எல்லாம் சொல்லும்போது நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் தான் நான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணது. குறுக்கு காலன்னு சொல்லி தயிரெல்லாம் போட்டு சேன தேந்திரக்காயா எல்லாம் போட்டு பண்ணனா ஒரு நல்ல ஒரு ஐட்டம் தான் நான் இன்னைக்கு ஓணம் தினமாய இன்றைய நாள் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணுது. மோஸ்ட்லி நான் எல்லா ரெசிபியும் என்னோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி இருக்குது. நம்மளோட சத்யா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணி இருக்குது. பாயச ரெசிபியும் எல்லாமே நிறைய ஷேர் பண்ணி இருக்குது. அதனால நமக்கு இன்னைக்கு சத்யா சொல்லும்போது நமக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் தான். அவியலே கால் நல்லா சொல்லும்போது அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் தான். அதனால என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் குறுக்கு காலம் சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணுது. எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் பச்சை நேந்திரக்காயை கட் பண்ணி வச்சிருக்குது. அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு தான் வச்சிருக்குது. சேனக்கிழங்க எடுத்து வச்சிருக்குது. தேங்காய் துருவி வச்சிருக்குது. பச்சை மிளகு, கருவேப்பிலை அண்டு தயிர். இதில் நல்லா ஆட் பண்ணின ஒரு ஐட்டம் தயிர் தான். கட்டி காலம் தான் நம்ம இது பண்ண போகுது. அதனால் தயிர் நல்லா ஆட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, மஞ்சத்தூள், ஜீரகம், கடுகு அண்டு பெப்பர் பவுடர் இதெல்லாமே போட்டு நல்லா குறுக்கு காலம் நமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். நம்முடைய குறுக்கு காலம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நம்ம சேனக்கிழங்கும் நேந்திரக்காயும் ஆட் பண்ணியிருக்குது. அதுக்கு நமக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள் அண்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்டு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு ஒரு 1 or 2 விசில் வரண வரைக்கும் நமக்கு வேக வைக்கலாம். இன் பிட்வீன் டைமில் நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்செடுத்துட்டு வரலாம். நம்ம தயிர் கொஞ்சம் ஒரு மிக்சிയുടെ ஜாரில் அது ஜஸ்ட் அடித்து எடுத்துகிட்டு வரலாம். மிக்சியோட ஜாரில் தயிர் நான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்குது. இனி நமக்கு அரைக்க வேண்டியது துருவி வச்ச தேங்காய் அண்டு பச்சை மிளகு, அண்டு ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து அரைச்செடுத்துட்டு வரலாம். நம்முடைய சேனா அண்டு பச்சைக்காயா குக்கரில் போட்டு நான் வேக வச்சிருக்குது. நல்லா வெந்திருக்குது. நமக்கு இது தயிர் அடித்து வச்சா நம்ம தயிர் மிக்சியில் ஜாரில் அடித்து வச்சிருக்குது. அது நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். நல்லா இலக்கி விடலாம்.
கொஞ்சம் கொதிக்கட்டும். தயிர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து அரைச்ச கண்டென்ட் தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம் அண்ட் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைச்ச கண்டென்ட் நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். நல்லா குறுகி வரன வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். நம்முடைய சத்யா ஸ்பெஷல் குறுக்கு காளான் இங்கே ரெடியாக இருக்குது. கட்டி காளான் இங்கே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து ஃபைனல் வந்து கொஞ்சம் வெந்தய பொடி, உருவா பொடி போடலாம். அண்டு கருவேப்பிலை. സത്യാനല്ല சொல்லும்போது അതിൽ വന്ന ഒരു ഇമ്പോർട്ടൻ്റ് ഐറ്റം தான் നമ്മുടെ കുറുക്കുകാളൻ അവിയൽ ഇതെല്ലാം ഒരു ഇമ്പോർട്ടൻ്റ് ഐറ്റം தான். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்குது. தாளிக்கிறதுக்கு கடுகு, இது நம்ம தாளிக்கும் போது நெய் வேணும்னு ஆட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹெவி ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் நான் கோகனட் ஆயில் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்குது. நெய் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம சேனக்கிழங்கு இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ஹெவி ஐட்டம் தான். ஃபைபர் இது ஒரு ஃபைபரோடு அதெல்லாம் ஒரு அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் நெய்யும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு மாதிரி ஆகும். அதனால தான் நான் கோகனட் ஆயில் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்குது. வரமிளகு எல்லாமே ஆட் பண்ணி நம்மோட குறுக்கு காளை இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. கட்டிக்காளை சத்யா ஸ்பெஷல் குறுக்கு காளை இங்கே ரெடியாக இருக்குது. நம்முடைய சத்யா ஸ்பெஷல் குறுக்கு காளான் இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி, வணக்கம். எகே எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம்.